கிருஷ்ணர் கிட்ட பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் இருக்கிறாங்கல்ல, தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். அவங்க கேட்டாங்க, கலிகாலம் கலிகாலம்னு சொல்றாங்களே அது எப்படி இருக்கும்? கிருஷ்ணர் சொன்னாரு, 4 திசையிலையும் நான் அம்பு போடுறேன், நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. 4 பக்கமும் அம்பு போட்டார். முதல்ல பீமன் ஒரு இடத்துல போய் அம்பை எடுக்க போறான். எங்க போய் உளுந்துருக்கோ போய் எடுத்துட்டு வாங்கன்னு கிருஷ்ணர் சொல்றார். பீமன் போறான். அம்பை எடுக்கும் போது பார்க்கிறான் 4 கிணறு வரிசையா இருக்கு, ஒரு சதுர வடிவத்தில் இருக்கு. 4 மூலையிலையும் கிணறு. தண்ணி பொங்கி 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 வழியுது, நிறைஞ்சு வழியுது. அவ்வளவு தண்ணி இருக்கு 4 கிணத்துலையும். அதுக்கு நடுவுல ஒரு கிணறு இருக்கு, அதுல தண்ணியே இல்லை, வறண்டு போயிருக்கு. இவன் பார்க்கிறான், இந்த 4 கிணறுலையும் இவ்வளோ தண்ணி இருக்கு, நிறைஞ்சு வழியுது. இதுக்கு நடுவுல ஒரு கிணறு இப்படி வத்தி போயிருக்கே. யோசிச்சுக்கிட்டே வந்துட்டான். பீமன் வந்துட்டான். அர்ஜுனன் போனான். அர்ஜுனன் போய் ஒரு அம்பை எடுக்கிறான். எடுத்தா ஒரு குயில் பாடிக்கிட்டு இருக்கு. ஆஹா, இந்த குயில் எவ்வளவு இனிமையா பாடுதுன்னு அதை கேட்கிறான். போறதுக்கு மனசு இல்லை. இவங்கெல்லாம் வனவாசத்துல இருக்கிறாங்களா, குயில் பாடுறதை கேட்டு அவ்வளவு மகிழ்ச்சி, இனிமை. கொஞ்ச நேரம் கழிச்சு குயில் பாடுறதை நிறுத்திருச்சு. கிளம்பலான்னு கிளம்புனாம் பாருங்க. அந்த குயில் என்ன பண்ணுச்சு, பாடிக்கிட்டு இருந்த குயில், இனிமையா பாடிக்கிட்டு இருந்த குயில் அங்க இருந்த ஒரு முயலை போய் கொத்துது. கொத்தி 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 அந்த முயல் உடம்புல இருந்து ரத்தமா வருது, காயப்படுத்துது. இவனால அதை பார்க்கவே முடியல, ஓடி வந்துட்டான் அர்ஜுனன். அடுத்து நகுலன் போய் ஒரு அம்பை எடுத்தான். அம்பை எடுத்துட்டு பார்க்கிறான், ஒரு பசு கன்று குட்டியா அப்பதான் புதுசா கன்று குட்டி போடுது, கண்ணு ஈனுது. அதை பார்க்கிறான், ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. கண்ணுக்குட்டி பிறந்த உடனே பசு அதை நாவால நக்கி கொடுக்கும், தெரியுமா? அதெல்லாம் சுத்தம் பண்ணும். அது உடம்புல இருக்கக்கூடிய அந்த அழுக்கையெல்லாம் பசு நாக்கால சுத்தம் பண்ணுது. சுத்தம் பண்ண பண்ண அது எல்லாம் சுத்தமானதுக்கு அப்புறம் விடணும்ல, விடாம நாக்கால சுத்தம் பண்ணுது. அது பிறந்த கன்று குட்டி, ரொம்ப மென்மையா இருக்கும் தோல், தாங்கவே முடியல, வலியில கத்துது. அந்த பசு விடாம அதை பண்ணிக்கிட்டே இருக்கு. இவனால பார்க்கவே முடியல. பிறந்த கன்று குட்டியோட தோல் எல்லாம் தேஞ்சு போய் ரத்தமா இருக்கு. ஓடி வந்துட்டான். அடுத்த சகாதேவன் போனான். ஒரு மலை மேல அம்பு இருந்தது. அந்த அம்பை போய் எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கிறான். ஒரு பெரிய சத்தம். திரும்பி பார்த்தா ஒரு பெரிய பாறாங்கல், எங்கெல்லாம் பாறையெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய பாறாங்கல் மலையிலிருந்து உருண்டு வந்துகிட்டு இருக்கு. இவன் பார்க்கிறான், இவ்வளோ பெரிய பாறாங்கல் இப்படி உருண்டு வருதே, இது கீழே போய் விழுந்துச்சுன்னா நிறைய பேர் செத்து போவாங்களே, நிறைய அழிவு வருமே, என்ன பண்றது, என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா சகாதேவன். வேகமா அந்த பாறை வந்துச்சுல, வந்த பாறை அப்படியே நின்றுச்சு. இவனுக்கு ஆச்சரியம், இவ்வளோ பெரிய பாறை இப்ப எப்படி நின்றுச்சு? வந்து பார்க்கிறான், சின்னதா ஒரு செடி, சின்ன செடி. அந்த செடி இந்த பாறையை தடுத்துக்கிட்டு இருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இது எப்படி அப்படின்னு. இப்ப 4 பேர் வந்துட்டாங்க. கிருஷ்ணர் கேட்டார், 4 பேரும் போய் அம்பு எடுத்துட்டு வந்தீங்களா? எடுத்துட்டு வந்துட்டோம். என்னென்ன பார்த்தீங்கன்னு சொல்லுங்க, அதுல இருந்து கலிகாலம் எப்படி இருக்குன்னு சொல்றேன். பீமன் சொன்னா, 4 கிணறு இருந்தது கிருஷ்ணா, தண்ணி பொங்கி பொங்கி வழிஞ்சுது. ஆனா நடுவுல ஒரு கிணறு காஞ்சு போயிருந்தது, வறண்டு போயிருந்தது. அது எப்படி கிருஷ்ணா? கிருஷ்ணன் கேட்டா, இதுதான் கலிகாலம், இதுதான் கலிகாலம். நிறைஞ்சு வழிஞ்சிச்ச கிணறு. அவங்களாம் பணக்காரங்க, நிறைய பணம் வச்சிருப்பாங்க, நிறைய சொத்து வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நடுவுல கொஞ்சம் மக்கள் ஏழையா இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, கொடுக்க மாட்டானுங்க. கலிகாலம் எப்படி இருக்கும்? சில பேர் நிறைய பணம் வச்சிருப்பாங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படிதான் இருக்கும் கலிகாலம். அர்ஜுனன் சொன்னா, குயில் பாடிட்டே இருந்துச்சு கிருஷ்ணா, ஏன் அது போய் முயலை கொத்துச்சு? கிருஷ்ணன் சொன்னா, கலிகாலம் இப்படிதான் இருக்கும். மத போதகர்கள்னு சில பேர் வருவாங்க, இனிமையா மக்கள் கிட்ட பேசுவாங்க. இந்த மக்கள் கொஞ்சம் ஏமாந்தாங்கன்னு வையேன், நான் தான் சாமின்னு சொல்லி அந்த மக்களை துன்புறுத்தி எல்லாத்தையும் பிடிங்கிடுவாங்க. நகுலன் சொன்னான், பசு கன்று போட்டுச்சு, அது நாக்கால நக்கி நக்கி கொடுத்து அதோட கண்ணு குட்டியவே துன்புறுத்துச்சே. ஏன் கிருஷ்ணா? கலிகாலம் இப்படிதான் இருக்கும்.
அந்த பசுதான் பெற்றோர்கள், அந்த கன்றுக்குட்டி தான் பிள்ளைகள். இந்த அம்மா அப்பாலாம் பிள்ளைங்களுக்கு நல்லது பண்றதா நினைச்சு பிள்ளைங்களை கஷ்டப்படுத்துவாங்க. இப்படிதான் கலிகாலம் இருக்கும். கடைசியா சகாதேவன் சொன்னா, சரி கிருஷ்ணா, அவ்வளவு பெரிய பாறை அந்த சின்ன செடியை தாண்டி போக முடியலையே, அது ஏன் கிருஷ்ணா? அவ்வளோ பெரிய பாறை எப்படி நின்னுச்சு? இப்ப கிருஷ்ணன் சொன்னா, இதுதான் கலிகாலம். கலிகாலத்துல வறுமை இருக்கும், துன்பம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், கெட்டவங்க தான் அதிகமா இருப்பாங்க, பெற்றோர்கள் நல்ல பெற்றோர்களா இருக்க மாட்டாங்க, பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா இருக்காது, அரசியல் தலைவர்கள் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, தொண்டர்களும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, எல்லா கஷ்டமும் இருக்கும் கலிகாலத்துல. அதுதான் அந்த பாறை. கலியுகத்துல மக்களை அழிக்க தீவினைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருதே, அதுதான் அந்த பாறை. ஒரு சின்ன செடி தாங்கிட்டு நின்னுச்சே, அதுதான் ஆன்மீகம். கலியுகத்துல மக்களை அழிக்கிறதுக்கு பல கெட்ட விஷயங்கள் ஒன்று திரண்டு வரும்போது ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயம்தான் அந்த மக்களை காப்பாற்றும் என்று கிருஷ்ணன் சொன்னார்.